ஹாய் மக்களே! நம்ம சேனலுக்காக நேற்று ஒரு எல்இடி ரிங் லைட் வாங்கியிருந்தேன். வீடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. வீட்டில் லைட்டிங்ஸும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கினேன். நான் அமேசானில் டிஜிடெக் பிராண்டில் வாங்கியிருந்தேன். 14 இன்ச் எல்இடி ரிங் லைட்டு. இது வந்து ₹1300 ஆச்சு. பாக்ஸில் வந்து ஒரு ட்ரைபாடும் ஒரு எல்இடி ரிங் லைட்டும் இருந்தது. அது போக 2 எம்டி பாக்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம பேக்கேஜ் ப்ரொடெக்ஷனுக்காக. நல்லா இருந்துச்சு பேக்கேஜு. உள்ள ஒரு யூசர்ஸ் மேனுவலும் இருந்துச்சு இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. எல்இடி ரிங் லைட் வந்து நான் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன் 14 இன்ச்சு. பட் கரெக்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். அப்புறம் இது வந்து எல்இடி லைட்டு. அப்புறம் மொபைல் ஹோல்டர் ஒன்று இருந்தது. அப்புறம் கீழே வந்து அட்ஜஸ்டபிள் நாப் இருந்தது. நம்ம 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. லைட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரிமோட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, மோடு மாற்றுறதுக்கு, அப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. அப்புறம் ட்ரைபாட் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது ட்ரைபாட் எப்படி இருக்கும் என்ன ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். பட் நேரில் ட்ரைபாடு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன். நல்லா இருந்தது. ப்ராடக்ட்டு குவாலிட்டி நல்லா இருந்தது. ஓப்பன் பண்ணவே முடியல. அவ்வளோ ஸ்டிஃப்பாக இருந்தது. நானே அப்படி ரொம்ப இதாக தான் ஃபோர்ஸ் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணேன். அப்புறம் அதில் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரைபாடோட லெக்கு ஹைட்டை அதுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 3 லெவலாக இருந்தது. அதில் எல்லாமே ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். டோட்டலாக இது வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபீட் ஹைட் வரும். இது ஃபுல்லாக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோடய ஷோல்டர் அளவுக்கு இருந்தது ஹைட்டு. நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அது வந்து நம்ம வச்சுட்டு அப்புறம் இது வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூவை. அப்போது வந்து அது அந்த ஹைட்லேயே லாக் ஆகிடும். ட்ரைபாட் மேலே வந்து ஒரு கேப் கொடுத்துருந்தாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிங் லைட் அதில் ஃபிக்ஸ் பண்ணேன். நம்ம ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அதை நம்ம டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அதில் இன்னும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ இருந்தது. அது எதுக்குன்னா லைட்டை வந்து எப்படினாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் 360 டிகிரியில். அப்புறம் டைட் பண்ணிக்கிட்டால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் மொபைல் ஹோல்டரும் நம்ம 360 டிகிரியில் எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எப்படினாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பவர் எப்படின்னா யூஎஸ்பி கேபிள்னால் பவர் பேங்க்கு இல்லை லேப்டாப்பு இல்லை பவர் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மொபைல் அடாப்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 3 லைட் மோடு இருக்குது. அது போக ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது. இது வந்து நேச்சுரல் லைட்டு. இது வந்து வார்ம் லைட்டு. அப்புறம் இது வந்து ஒயிட் லைட்டு. எனக்கு ஒயிட் லைட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.